தந்தை சந்நியாசிகளைப் பற்றி. ஓம் சாந்தி. தந்தையோ தூய்மையானவர். அவர் நம்மை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். அவரோ சாதாரணமான உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை ஞானக்கடலாக இருந்து நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சந்நியாசிகளைப் பற்றி கூறும்பொழுது அவர் சொல்கின்றார், அவர்களோ சந்நியாசிகளோ முதலில் காட்டில் வசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அனைவரும் நகரத்திற்கு மாற்றலாகி விட்டார்கள். அவர்கள் இந்த உலகை அவர்களின் ஞானத்தின் மூலமாக தூய்மையாக்க வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். ஆனால் இப்பொழுது நடக்கிறது என்னவாக இருக்கின்றது என்றால், அவர்கள் திருமணங்களை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் சிவபாபா, அதாவது தந்தை மட்டுமே முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக, சதோப்பிரதானமாக்குவதற்காக வந்திருக்கின்றார். அவர் நம்மைப் போல சாதாரண உடைகளை தான் அணிந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் தந்தை ஆவார். குழந்தைகள் என்ன உடைகள் அணிந்திருக்கின்றார்களோ அதே போல உடைகள் தான் தந்தையும் அணிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காக இப்பொழுது இந்த உலகில் இருக்கின்றார். ஆகையால் நாம் அவரிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக தூய்மையாக இருந்து படித்து உயர்ந்த பதவியை பெற வேண்டும். ஓம் சாந்தி.